ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஸ்பெஷலி டயட்டில் இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க, அப்படி இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். ஸ்பெஷலி லேடிஸ் இதை வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு நேரம் கிடைக்கல, அவங்க காலையிலேயே அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது இந்த இன்க்ரீடியன்ஸை ஒரு சின்ன பாட்டாக எடுத்து அவங்க வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி இந்த சலாட் பண்ணி வெஜிடபிள் சலாட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே நேரம் நமக்கு ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஆடட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம், அன்னெசரி கார்ப்ஸு அதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்கள் இதில் என்னென்ன வெஜிடபிள் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இது தான். வெங்காயம், குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வேர்க்கடலை அதை வெறும் வானலியில் போட்டு வறுத்து எடுத்து தொலியை எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடிக்கு மேலே வச்சுருக்கிறேன். ரொம்ப போடணுங்கிற அவசியம் இல்லை, இது சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நமக்கு கூட கொஞ்சம் ஹெல்த்து கிடைக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், அதனால் அது சேர்த்துருக்குறேன். அப்புறம் இதை கடித்து சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியான ஒரு ஃபீலிங் இருக்கும், அதுக்கும் தான். அப்புறம் லைம் ஜூஸு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் குக்கும்பர், ஒரு கப் டொமேட்டோ, ஒரு கப்பு வெங்காயம், இது கூடவே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை தொலி எடுத்தது. நீங்கள் தொலியோடு போட்டாலும் நல்லது தான், அதுவும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். இதில் இப்போது நான் பிளாக் சால்ட்டு சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வீட்டில் அவைலபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பெப்பர், ஒரு ஹாஃப் லைம் ஜூஸு. இப்போது கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சலாட் டெய்லி கூட சாப்பிட்லாம். நான் வீட்டில் ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எடுத்துக்கிறது இது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன டைம் கிடைக்கும்போது எப்படி செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே சேர்க்கலாம். என்ன வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஷ்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் சலாட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு, உப்பு, காரம், இந்த க்ரன்ச்சினஸ், கடலையோட க்ரன்ச்சினஸ் எல்லாமே நல்லா வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தாசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.